இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்த படம் தான் நாயகன் பார்ட் 3. இல்ல. செக்கச்சிவந்த வானம் பார்ட் 2. ச்சே தக் லைஃப் பார்ட் 1. அப்படி மணிரத்னத்துக்கு காட்ஃபாதர் படத்து மேல என்னதான் அப்சஷன்? யாராச்சும் அவர் வீட்டிலேருந்து அந்த பட டிவிடியை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் எரிச்சு விடுங்க. அவரும் முக்கி திணறி அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துடணும்னு பார்க்குறாரு. ஆனால் முடியவே மாட்டேங்குது. படத்தோட கதையை பற்றி பார்த்தா ஏதோ அஞ்சான் பட டைரக்டர் காட்ஃபாதர் படத்தை டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கு. அது போக திடீர்னு சிறுத்தை சிவா அஜித் பட சீன்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கு. அவரும் திரும்ப திரும்ப அவர் குடும்பத்து சண்டையே எடுத்து போட்டு படமாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் அவருக்கு பிரச்சனை? நாங்களாம் பாட்டு கேட்டுட்டு அதுக்காக தான் படத்துக்கு போனோம். அட்லீஸ்ட் அந்த ஆல்பமில் உள்ள 8 பாட்டையாச்சும் ஒழுங்காக வரிசையாக போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். கடைசியாக பார்த்தா படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் வருது. வேற எந்த பாட்டும் வரல. அதுவும் கடைசியாக வருது. படத்தில் கதையும் இல்லை, பாட்டும் இல்லை. சரி என்ன அப்புறம்னா பிஜிஎம் வச்சு ஒப்பேற்ற வேண்டியதான்னு பிஜிஎம் அன்பறிவை வச்சு ஒரு 4 சண்டை. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. லோகேஷ் நெல்சன்லாம் பார்த்து மணிரத்னம் ரொம்ப கெட்டு போயிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. படம் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. போர் அடிக்காமல் போகுது. ஆனால் எதுக்கு போகுது, ஏன் போகுது, படத்தில் என்ன இருக்குது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏதோ அப்படியே போயிட்டுருக்கு. படத்தில் இருந்த ஒரே ஆறுதல் என் தலைவன் சிம்புவும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் மட்டும்தான். மொத்தத்தில் தக் லைஃப் இது ஒரு அன்வான்ட் லைஃப்.